இஸ்ரேல் வந்து ஈரான் மீது நேற்று வந்து போர் தொடுத்திருக்கிறார்கள். நேற்று வந்து அவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய இராணுவ த இராணுவ தளங்களையும் அதே சமயத்தில் வந்து அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸையும் அவங்க வந்து தாக்கியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஈரான் வந்து நாங்கள் இருப்பதையே இஸ்ரேல் இருப்பதையே விரும்பவில்லை, இதை தொடர்ந்து அவர்கள் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே அந்த நாட்டின் மீது ஒரு போர் தொடுப்பது என்பது எங்களுக்கு அவசியமாகின்றது என்று சொல்லி நேற்று இந்த 5ஆம் தேதி நேற்று காலையில் 3 மணிக்கெல்லாம் இது வந்து நடக்க ஆரம்பிச்சது. இதில் வந்து மிலிட்டரி கமாண்டர்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க, நியூக்ளியர் சயின்டிஸ்ட் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, நத்தான்ஸ் ஃபாடோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து நியூக்ளியர் இடங்கள்லாம் வந்து தாக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஈரான் வந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வந்து அதிகமாக வைத்திருக்கிறது. அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தில் வந்து அவங்க வந்து ஒரு 15 பாம் வந்து தயாரிக்க முடியும், நியூக்ளியர் பாம் தயாரிக்க முடியும். அப்படி தயாரித்தாங்கன்னா அதை வந்து அவங்க இஸ்ரேல் மீது தான் அதை வந்து போடுவாங்க. அப்படி இஸ்ரேல் வந்து இல்லாமல் போயிடும். அப்போ இருக்கிறப்ப நாங்கள் வந்து எங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக நாங்கள் இந்த போரை துவங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப குறிப்பாக வந்து அவங்க வந்து அந்த நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன்ஸை மட்டும்தான் அவங்க வந்து தாக்குறாங்க. நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டையும் அவங்க மிலிட்டரி கமாண்டர்ஸையும் அவங்களையும் தான் அவங்க வந்து தாக்கி இது பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பதட்டம் அங்கே ஏற்பட்டிருக்கின்றது. 12ஆம் தேதி அன்னைக்கு தான், நேற்று 13ஆம் தேதி இந்த போர் ஆரம்பித்தது. 12ஆம் தேதி அன்னைக்கு தான் அந்த IAEA என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் அட்டானமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்து அந்த இன்ஸ்பெக்ஷனை பண்ணாங்க ஈரானில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணப்போ அவங்க சொன்னாங்க, இந்த NPT என்று சொல்லக்கூடிய இந்த நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டியை வந்து ஈரான் வந்து ஃபாலோ பண்ணல. அதில் வந்து அவங்க வந்து நிறையா என்னென்ன NPT பிரகாரம் வந்து நீங்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து தயாரிக்கக்கூடாது. ஆனால் அவங்க வந்து அதுக்கு தயாரிப்பதற்கான 60% இன்றைக்கி வந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறப்ப அது வந்து அவங்க செய்வாங்கன்ற ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வர சண்டே அன்னைக்கு தான் வந்து அமெரிக்காவும் ஈரானும் சேர்ந்து அந்த மஸ்கட்டில் வந்து மீட்டிங் போட்டிருக்காங்க. ஒமான் நாடு வந்து இவங்க 2 பேரையும் அமெரிக்காவையும் இதையும் ஈரானையும் ஒன்றாக கூப்பிட்டு பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் வந்து அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடைபெறுவதற்கு முன்னமாகவே இந்த தாக்குதல் நடைபெற்றது வந்து ஒரு பெரிய பதட்டத்தை அங்கே ஏற்படுத்திக்கின்றது. இதனால் வந்து ஏற்கனவே வந்து ஒரு 8லேருந்து 10% வந்து இன்றைக்கி க்ரூட் ஆயில் வந்து கச்சா எண்ணெயுடைய விலை இன்றைக்கி வந்து ஏறி இருக்கின்றது. நம்ம வந்து இந்தியா வந்து எண்ணெயை வந்து டைரெக்டாக நம்ம வந்து இவங்கள்ட்டேருந்து வாங்கலை, ஈரான்டேருந்து வாங்கலை. ஏன்னா உக்ரைன் போருக்கு அப்புறம் இந்தியா வந்து அதிகமாக எண்ணெய் வாங்க வந்து ரஷ்யாட்டேருந்து வாங்குகிறோம், நம்ம UAE வாங்குகிறோம், சவுதி அரேபியாவிலேருந்து வாங்குகிறோம், இந்த மாதிரி ஈராக்லேருந்து வாங்குகிறோம், இதுலேருந்து நம்ம வாங்குகிறோம். ஆனாலும் இந்த போரினால் வந்து இந்த பதட்டம் இருக்கிறதுனால வந்து இது வந்து கச்சா எண்ணெய் விலை வந்து உயரும்போது அதை கொண்டு வருகின்ற அந்த செலவு வந்து அதிகமாக ஆகும் என்பதை இன்றைக்கி எல்லோருமே குறிப்பிடுகிறார்கள். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மூலமாக தான் இதெல்லாம் வரணும். அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை வந்து ஈரான் மூடிட்டாங்கன்னு சொன்னால் எண்ணெய் கொண்டு வர்றது வந்து பாதிப்பு ஏற்படும். அதனால் எண்ணெய்க்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்பது வந்து இன்றைக்கி எல்லாராலும் கணிக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இப்போது இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன நாடாக இருக்கக்கூடிய நிலையில் அவங்கக்கிட்ட அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கிறதா பார்க்குறீங்களா? ஏன்னா தொடர்ச்சியாக பல நாடுகளோடு இப்போ போரில் ஈடுபட்டுருங்க, காசாவுடைய அட்டாக் இருக்கட்டும், நிறைய நாடுகளோடு மோதுறது, அவங்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்பு இருக்குது? இஸ்ரேல் வந்து இதுவரைக்கும் ஈரான் மீது வந்து அவங்களுக்கு வந்து ஈரான் மேலே வந்து ரொம்ப காலமாக அவங்க மேலே வந்து ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்குது. ஈரான் தான் வந்து இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட அவங்களுடைய இராணுவ அமைச்சர் அதுதான் சொல்லியிருக்காரு. இந்த பிராந்தியத்திலேயே இந்த பிரச்சனைக்கு முதல் காரணம் ஈரான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஈரான் வந்து ஹெஸ்புல்லா வச்சுக்கிட்டு ஹமாஸை வச்சுக்கிட்டு தான் இவங்களை தாக்குறாங்க. அதுக்கு பின்புலத்தில் இருக்கிறது ஹமாஸோட சண்டை போடுறதா இருக்கட்டும், ஹெஸ்புல்லாவோட சண்டை போடுறதா இருக்கட்டும், ஹவுதீஸோட சண்டை போடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஈரான் அவங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்னால தான் அவங்க எங்களோட சண்டை போடுறாங்க அப்படின்றத வந்து இஸ்ரேல் உணர்ந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் வந்து இஸ்ரேல் வந்து இப்போ ஹமாஸை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 ஆண்டுகளாக அவங்கள அடின்னு அடித்து அவங்களுடைய மிலிட்ரி கமாண்டர் இந்த சினவாரும் அவரும் உயிரிழக்க செய்து விட்டார்கள். ஆகவே அவர்களுடைய பலத்தை ரொம்ப குறைச்சிட்டாங்க. அதே போல் போன நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா இதில் லெபனானில் வந்து பெய்ரூட்டில் உள்ளே பூந்து ஹெஸ்புல்லாவை அடித்து ஹெஸ்புல்லாவையும் வந்து நஸ்ருல்லா அவங்க தலைவரையும் அவங்க வந்து வீழ்த்திட்டாங்க. அவங்களோட லீடர்ஷிப்பே இல்லாமல் ஹெஸ்புல்லாவையும் பண்ணிட்டாங்க. அதே சமயத்தில் அவங்க பயந்துட்டு இருந்தது
சிரியாலையும் அல்-அசாத் வந்து ரஷ்யாவுக்கு தஞ்சம் புகுந்துட்டார். அதனால் வந்து இப்போ சிரியாவிலையும் வந்து அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு இல்லை. அப்படி இருக்கிறப்ப எல்லா நாடுடைய எதிர்ப்பும், எல்லா நாடுகளுடைய எதிர்ப்பும், எல்லா குழுவினருடைய எதிர்ப்பும் இப்போ குறைந்த நிலையில் ஈரான் தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எதிரி. அதனால் வந்து அதுவும் ஈரான் வந்து இப்போ அந்த இதை தயாரித்து கொண்டிருக்கிறதுனால, அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி பாம் தயாரிக்கக்கூடிய நிலையில் அவங்க இருக்கிறதுனால, நேற்று அதை வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சி அதை பற்றி சொல்லியிருக்கிறதுனால நாங்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பதிலடியாக வந்து ஈரானும் வந்து நேற்று நைட்டே ஒரு 100 ட்ரோன் போல் அனுப்பிச்சிட்டாங்க. இன்றைக்கெல்லாம் வந்து இஸ்ரேலில் வந்து அயன் டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய எதுவும் வந்து தாக்காத அளவுக்கு வந்து டெல் அவிவ் அந்த கேபிட்டலில் இஸ்ரேலில் வச்சுருக்கிறாங்க. பட் அதையும் மீறி ஐடிஎஃப் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கி வந்து இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸுக்கு பக்கத்துலேயே வந்து இன்றைக்கி அவங்களுடைய மிசைல்ஸ் வந்து விழுந்திருக்கு, ஈரான் அனுப்பிய மிசைல்ஸ் வந்து விழுந்திருக்கு. ஆகவே இது வந்து ஒரு பெரிய பதட்டத்தை இது ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த போர் வந்து ஒரு லிமிட்டட் வாராக குறைத்த நாட்களில் இது முடிக்க போதா அல்லது இன்னும் வந்து இது விரிவுபடுத்தப்படுமா என்று நமக்கு தெரியவில்லை. இப்போது இந்தியா கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது, அதே போல் பெரும்பாலான நாடுகள் இதை வந்து வச்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஏன் அவங்க ஈரான் வச்சுருக்க கூடாதுன்றது யாருடைய தடையாக இருக்குது? இப்போ அமெரிக்கா வந்து அவங்ககிட்ட இல்லை, அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொன்னாலும் கூட அது எப்படி பயன்படுத்தலாம்? இது வந்து 1968 என்பிடி அப்படின்ற டிடி வருது, நான் ப்ராலிஃபரேஷன். நான் ப்ராலிஃபரேஷன்னா வந்து இந்த இதை வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து அதிகப்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் அதனுடைய இது. அது 70 வந்து அமலுக்கு வருது. அது அமலுக்கு வந்தப்போ அதில் வந்து 4 நாடுகள் தான் இது வரைக்கும் அது வந்து சைன் பண்ணல. இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல். நம்ம வந்து அது வந்ததுலேருந்தே இந்த 3 நாடுகளும் நாங்கள் வந்து இதில் கையெழுத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் நார்த் கொரியா வந்து அதை சைன் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இதன் அடிப்படையில் பார்த்தா ஈரான்லாம் அதை சைன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா சைன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நியூக்ளியர் வெப்பன்ஸ் நாங்கள் வச்சுக்க மாட்டோம் அப்படின்றத அவங்க முதலியே உறுதி கூறியிருக்கிறார்கள். அப்படி இருக்கப்போ நியூக்ளியர் வெப்பன்ஸ் இப்போ தயாரிக்கிறப்ப ஒபாமா அமெரிக்க அதிபராக இருக்கிறப்ப இதை பற்றி கேட்டு அவங்களோட ஒரு பேக்ட் ஒன்று போட்டு நீங்கள் தயாரிக்கக்கூடாதுன்றது சொல்லி கொடுத்துருந்தார். ஆனால் 2016 ட்ரம்ப் வந்தப்போ அந்த டிடிலேருந்து திருப்பியும் வெளியே வந்துட்டு இப்போ திருப்பியும் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம், ஆனால் நீங்கள் வந்து வச்சுக்கக்கூடாது அப்படின்னு. அந்த பேச்சுவார்த்தையினுடைய 3ஆம் கட்டம் தான் இப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடக்க போகுது. ஆனால் அதற்கு முன்னதாகவே இப்போ ஈரான் வந்து அவர்களை தாக்கி இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அமெரிக்காவே என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கும் இதற்கும் அமெரிக்கா முதல் தடவையாக வந்து இஸ்ரேலை ஒரு கைவிடும்படியான ஒரு போக்கை அமெரிக்கா எடுத்திருக்கிறது. எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா ரூபியோ அவங்க ஃபாரின் செக்ரட்டரி சொல்லிட்டாரு, இது வந்து எங்களுக்கு தெரிஞ்சு நடந்ததல்ல, நாங்கள் இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் ஈரானுக்கு வந்து சொல்கிறாரு, எங்களுடைய எதையும் நீங்கள் தாக்கக்கூடாது, அமெரிக்கர்களையோ அல்லது அமெரிக்காவுடைய இந்த பேசஸ்லாம் அங்கே இருக்குது, நேவல் பேசஸ் இருக்குது, அதில் எல்லாத்தையும் எதையும் வந்து நீங்கள் தாக்கக்கூடாது என்பதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இப்போது 3ஆம் உலகப் போருக்கான இதுவும் ஒரு வித்திடக்கூடிய சூழல் இருக்கா, இல்லாட்டி இது அவங்க 2 நாட்டுக்குள்ளான பிரச்சனையாகவே முடிஞ்சுன்னு பார்க்கலாம்? அதாவது வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இஸ்ரேல் வந்து ஹெஸ்புல்லாவை அடித்ததோ, இது வந்து ஒரு குறிப்பிட்ட குழுவை வந்து அவர்கள் வந்து அவங்க இஸ்ரேலை தாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர்களை மட்டும் பண்ணாங்க. ஆனால் இப்போ ஈரான் என்பது வந்து ஒரு பெரிய நாடு. அது வந்து 90 மில்லியன் மக்களை கொண்ட ஒரு நாடு. அதனால் வந்து அது ஒரு சிறிய நாடெல்லாம் கிடையாது. 90 மில்லியன்றப்ப நம்ம வந்து 1.46 இருக்கிறோம் பில்லியன், அவங்க வந்து 190ன்றப்ப பெரிய நாடு அது. அதனால் வந்து அவ்வளோ பெரிய ஒரு நாட்டு, அவ்வளோ பெரிய ஒரு பாப்புலேஷனை அது தாக்குறது அப்படின்றத வந்து எல்லாருமே வந்து இன்றைக்கி உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து ஒரு போராக ஆகிவிடக்கூடாது, அந்த பிராந்திய போராக ஆகிவிடக்கூடாது என்பதை பார்க்கிறார்கள். அதை தான் வந்து இந்த நேரத்தில் வந்து இது வந்து ஒரு மாதிரி அந்த நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன்ஸ் மட்டும் அவங்க வந்து அணுகுண்டு தயாரிக்கிறது தான் எங்களுக்கு ஆபத்து என்று சொல்லி அதோடு நிறுத்தி விடுவார்களே, ஆனால் இது ஒரு லிமிட்டடாக இருக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் பரவலாக்கப்படுமே ஆனால் அந்த பிராந்தியத்தில் வந்து இன்றைக்கி எகிப்து, துருக்கி, சவுதி அரேபியா இவங்க எல்லாருமே இதை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனை இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. பெரும்பாலான உலக தலைவர்கள் மத்தியில் உலக போருக்கான ஒரு தூண்டுதல் இருக்கு சார். ஏன்னா இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இதை ரொம்ப எளிமையாக எடுத்துக்கிறாங்க, ஒரு ஃபைட் மோட்லேயே இருக்கிறாங்க எல்லாருமே. அது என்ன காரணம் சார்?
அதாவது வந்து அவருடைய டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சு வந்து ஒரு கோபம் மூட்டுவதாக அப்படி இருக்கின்றது. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இந்த இஸ்ரேல் ஈரான் போரை பொறுத்த வரைக்குமே அவங்க வந்து ரொம்ப இப்போ வந்து கை கழுவுற மாதிரி தான் அவர் வந்து இப்போ பேசுகிறார். அவர் வந்து போன வாரம் நெத்தானியோட்ட பேசுகிறப்ப கூட சொன்னார், நீங்கள் வந்து ஈரானை தாக்குவதை வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஆனால் அதையும் தாண்டி அவங்க வந்து இந்த தடவை போயிருக்காங்கன்றது, அமெரிக்காவையும் மீறி அவங்க போயிருக்காங்க அப்படின்றது வந்து இந்த புதிய விதமான பதட்டங்களை இந்த பிராந்தியத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கின்றன.